எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதான் நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? நெறையா ட்ரேடர்ஸ் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. சரிங்களா? நம்மளோட பயணம் எப்படிப்பட்டது, என்ன எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அத போய் பாருங்க. அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் அண்ட் லோயர் அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? அத எப்படி லாஜிக்கோட பார்க்கணும், என்ன ஆல்ரெடி நம்ம 5 சாப்டரா வீடியோ போட்டிருப்போம். அத போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம இது புரியும். அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நம்ம 2 வீடியோ குடுத்துருக்கோம். இது 3வது வீடியோ. இது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் இருக்கும். இதுதான் நமக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு லாஜிக் படி தெரியும். அதே மாரி நம்ம வேற எந்த கல்விய கத்துக்கிட்டாலும், அது மூலம் தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அது எந்த கல்வியா இருந்தாலும். ஆனா நம்ம இப்ப கத்துக்கிற கல்வி, டைரக்ட்டா நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்றப்போ, நம்ம பணம் எங்க அதிகமா பொருளுதோ, அங்க இடத்துக்கு தான் போறோம். பெரிய பெரிய பணக்காரங்க, இன்ஸ்டிடியூட் அவங்களோட தான் சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். ஏன்னா, நம்மட்ட இருக்கிற ரீட்டெயில் பீப்பிள் மணிய வச்சு நம்ம மார்க்கெட் திசைய நம்மளால ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியாது. யாரு மூவ்மெண்ட் பண்றாங்களோ, அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்க போறோம். அப்படின்றப்போ, நமக்கு அதுக்கான பயிற்சி பயங்கரமா தேவைப்படுங்க. சரிங்களா? நீங்க ட்ரேடிங் நினைக்கிற மாரி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. பட் அதுக்கான பயிற்சி நமக்கு கம்பல்சரி தேவ. சரிங்களா? அதுக்கான டைம் தேவ. அந்த அனுபவம் இருக்கணும். நம்மளால கத்துக்கிட்ட உடனே நீங்க மார்க்கெட்ல போய் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ, நம்ம ப்ரோ ட்ரேடர் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? நம்ம எப்படி போப்போறோம்? நம்ம பயணம் எப்படிப்பட்டது? நம்ம இப்போதைக்கு யாருமே காசு நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண போறதில்ல. நமக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு. அத கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். மார்க்கெட் எங்கேயும் போகாது. இங்க தான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இந்த உலகம் அழியிற வர மார்க்கெட் இருக்க தான் போகுது. நம்மளோட வேல நல்லா பயிற்சி பண்ணி, நல்லா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம போருக்கு போனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நமக்கு கத்தி சண்டைய போய் பார்த்துட்டு நமக்கு போய் நம்ம சண்ட போட்டுடலாம் அப்படின்னாலும் நம்மளால முடியாது. அதுக்கு பயிற்சி தேவைப்படும். அனுபவம் ரொம்ப தேவைப்படும். அதுக்கு காலம் எடுக்கும். நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இங்க இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிறணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஆ நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்மளோட பயணம் கண்டிப்பா வெற்றியா அமையும். நம்ம பொருளாதார ரீதியா இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம எல்லாருமே மேல இருக்கலாம். அதுக்கு நீங்க குடுக்க போறது உங்க நேரத்தையும், உழைப்பையும் மட்டும் தான். சரிங்களா? வேற எதுவுமே இல்ல. ஆ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யார்ட்டயும் காசு கேட்கறது கிடையாது. சப்போஸ் நம்ம என்னோட ரிலேட்டடா யாராவது அமௌண்ட் குடுங்க, ட்ரேடிங் பண்ணி அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொன்னா, யார் எதையும் நம்பிறாதீங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய ஸ்கேம் நடக்கும். ஏன்னா அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிறேன். சரிங்களா? ஆ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போயிரலாம். அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 இது நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி வீடியோ. இது 3வது வீடியோ. அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம குடுத்துருக்கோம். நீங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சுட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சரிங்களா? அத நீங்க வரைஞ்சதுக்கப்புறம், மார்க்கெட் இங்கேருந்து மேல போகுன்ற ஒரு சப்போர்ட்க்கு வந்தா மார்க்கெட் மேல போகுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட கவனம் ஃபுல்லா இந்த ஏரியால தான் இருக்கணும். ஏன்னா, தொட்ட உடனே மார்க்கெட் மேல போகாது. அப்பலாம் நம்மள ஈஸியா பணம் சம்பாதிச்சு விட்டுற மாட்டாங்க. சரிங்களா? கீழ வந்து இங்க நம்மள குழப்பி, அவங்களுக்கான பணத்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு கீழ அதுக்கப்புறம் தான் மேல போகும். இது தொட்ட உடனே போகும்னா, அப்படிலாம் போகாது. பட் அதுக்காண்டி இந்த சப்போர்ட் ரெஜிஸ்டர் இப்ப வேல்யூ இல்லையா? அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒரு ஜோன்ல இருந்து போகப்போகுது. ஒரு விக்க மட்டும் வெளிய விட்டுருக்கோம். அப்புறம் அந்த விக் வர பவர் இருக்கும். அப்படின்றப்போ, இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கிற மாரி விஷயம். அதே மாரி ரொம்ப முக்கியம். ஒரு சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பை பண்றீங்களோ இல்லையோ, செல் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க செல் பண்றீங்களோ இல்லையோ, பை பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ மார்க்கெட்டு இங்க வருதுன்னா, நம்ம கவனம் ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். நீங்க ஒரு வேள நீங்க பை பண்றேன்னு நெனைக்கிறீங்க. பட் உங்க ஸ்டாப் லாஸ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுது அப்புட்ன்னா, போயிட்டு போது. ஆ இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்க ஒரு பை ட்ரேட் எடுத்திருக்கீங்க மேல போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அடுத்ததுல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ எடுத்துட்டான். அப்பன்னா அதுக்காண்டி மார்க்கெட் தப்பு நம்மள ஏமாத்துறான் கிடையாது. அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்மள எப்படி இங்க ஏமாத்திட்டு போறான்றத நீங்க நோட் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு போயிருச்சு அப்படின்றதுக்காண்டி அப்படியே கவனத்த விட்டுறக்கூடாது. என்ன நடந்திருக்கு ப்ரீவியஸாங்கிறத நம்ம நோட் பண்ணணும். எதனால சிம்பிளா சொல்லப்போனா நம்ம எதனால தோல்விங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க எந்த ஒரு கேமா எடுத்துக்கிட்டாலும் எதனால நம்ம இப்படி பண்ணோன்றத ஆராய்ச்சி பண்ணி அத டெவலப் பண்ணி தான் வளர்ந்திருப்பாங்க. அது கிரிக்கெட் கேமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பு எதனால நடந்துச்சு நீங்க எந்த விஷயமா எடுத்துக்கோங்க. ஒரு தப்பு ஒண்ணு நடந்திருக்கு அப்புட்ன்னா, எதுனால நடந்துச்சு? என்ன? அப்படின்றத பார்த்தா மட்டும் தான், அடுத்த ஒரு தடவ நம்மட்ட பண்ணும்போது, நம்மள ஈஸியா ஏமாத்த மாட்டான். அதுக்கு பயிற்சிகள் நெறையா தேவைப்படும்.
அந்த அனுபவம் கண்டிப்பா தேவைப்படுங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம கவனம் இருக்கணும். எப்படி நம்மள ஏமாத்திட்டு போறான். ஒன்ஸு இங்க வந்துட்டு மேல போறான்ற விஷயம் தெரிஞ்சுச்சு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் நீங்க நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க, கவனம் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இங்க குளோஸ் பண்ணிடுவீங்க. இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, குளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். இங்கலாம் நம்மள ஏமாத்திட்டு, ஒரு மேல போனதுக்கு அப்புறம் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு, நீங்க உங்க ட்ரேட வந்து இங்க எடுத்தாலுமே வெயிட் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்ட பார்த்துட்டு, அப்புறமேட்டு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஏன்னா நம்ம நம்ம தொழில்ல நம்ம வந்து கில்லி ஆயிட்டோம்னா, நம்மள என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? சரிங்களா? அந்த மாரி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிச்சிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிடிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, இவ்வளோ தூரம் உங்களுக்கு போகுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுச்சுன்னா எதுக்கு நீங்க பணம் வர பணம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்காண்டி நம்ம போய் பயந்துகிட்டோ, குளோஸ் பண்ணிட்டோ வெளிய வரமாட்டீங்க. கண்டிப்பா. நம்மளோட கவனம் இங்க தான் இருக்கணும். அதே மாரி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தா, அதே மாரி எப்படி செல் ஆக போகுது மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அனுபவத்துல தான் தெரியும். நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? நம்ம ஒரு ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோக்கு அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்மள ஏமாத்திட்டு தான் போவான். எப்படி போறான்ற விஷயத்த கவனிக்கணும். ஒன்ஸ் நீங்க லாஸ் ஆயிட்டீங்க அப்புட்ன்னா, எதனால லாஸ் ஆயிட்டீங்கன்றத நம்ம மார்க்கெட்ல ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி மீன்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கணும். அது நடந்தது நடந்திருக்கு அடுத்தும் நடந்திருக்கான்னு சொல்லி கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் நம்ம பார்த்து ட்ரெயின் ஆயிட்டோம்னா, அவ்வளதான். இதுதான் நடக்கும். சரிங்களா? ஒண்ணு மார்க்கெட் மேல, இல்ல கீழ, இல்ல சைட்வே. விதவிதமா நடக்கும். அதுல ஒரு 10 விதம் திரும்ப திரும்ப நடக்கும். நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, இதுலயே நம்ம பார்த்து பயிற்சி பண்ணி போம்போது, மொத அதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பயணமும் வித்தியாசமா தான் இருக்கும். நம்மளோட மார்க்கெட்ட வேற விதமா தான் பார்ப்போம். லாஜிக்கா தான் பார்ப்போம். அதே மாரி சும்மா இத கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. ஒரு கேண்டில் வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். ஆனா இதான் லெவலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போமாட்டோம். நமக்கு போனா நம்ம எப்படி போணுன்றத ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க பிரைஸ் ஆக்ஷன்ல. அதுவும் பண்ணுவோம். ஏன்னா, இங்க ஒரு பெரிய கேண்டில்ல குளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அத பார்த்துட்டு நெறைய பேர் உள்ள வருவாங்க. சரிங்களா? உடனே செல் ஆகும்னு சொல்லிட்டு, பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, நெறைய பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் வருவாங்க. அவங்கட்ட உள்ள பணத்தெல்லாம் ஏமாத்தி திரும்ப மேல போகும். புரியுதுங்களா? இப்படிதான் நடக்கும். ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எது எப்படியோ நம்ம லாஜிக்கோட தான் ட்ரேட் பண்ணுவோம். நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஜோன வரைஞ்சு வச்சுட்டீங்க. ரைட்டா? இதுதான் சப்போர்ட் ஜோன். ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த சப்போர்ட் இந்த இடத்துக்கு வந்தாலே மார்க்கெட் மேல போயிருதுன்னு சொல்லி, ஆ ஒரு ஒரு சப்போர்ட்க்கு வந்தா ரெசிஸ்டன்ஸ் போகும்னு சொல்லி நீங்க டிராப் பண்ணிருக்கீங்க. அதே மாரி இந்த 2 பாயிண்ட் கிடைச்ச உடனே இந்த மாரி ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சலாம். எப்படி வரையணுன்றதையும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டு இங்க வந்துட்டு மேல போயிருக்கு. திரும்ப இதே இடத்துக்கு வருது அப்படின்றப்போ, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இதோட வேல்யூ வந்து இவ்வளவு தூரத்துக்கு. இதுதான் இத தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. பண்ணா திரும்ப கீழ போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துருச்சு. அதே மாரி இந்த லெவல் கிட்ட வந்து மேல போகுது. இப்போ இங்க ஒருத்தன் ட்ரேட் எடுக்குறான்னா, சப்போர்ட் ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ போடுவானா? இல்ல இந்த விக்கு கீழ போடுவாங்களா? இந்த விக்கு கீழ தான் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு திரும்ப இந்த இடத்துக்கு வருது. ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ போட மாட்டாங்க. இந்த சப்போர்ட்லயே எது லாங்கோ இங்க தான் போடுவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பிரைஸ கோர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? குளோஸ் வந்து அதாவது பையர் ஸ்ட்ராங் ஆகி உள்ள வந்து குளோஸ் வச்சுட்டான். இதோட வேல்யூ இதுதான். அப்ப இதக்குள்ள மார்க்கெட் வந்து தாண்டக்கூடாது. இத குளோஸ் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க வந்துட்டு நம்ம இதுதான் குழப்பம். இதுதான் பாதி பேத்துக்கு தெரியாது. சரிங்களா? நம்ம கவனம் இங்க தான் இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? பை எடுக்கிறது ஒண்ணு 5 மினிட்ஸோ, 15 மினிட்ஸோ எந்த இதுல நமக்கு கிளியரா இருக்கோ, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஒருவேள 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்டின்னா, நம்ம அதோட அடுத்த டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, அந்த இடம் தெளிவு கிடைக்கும். என்ன என்ன பண்றாங்க அப்டின்றது. ஒருவேள நீங்க இத பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து போறான்னு தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணி, இங்க வருது ஒரு பை கேண்டில்க்கு வெயிட் பண்றீங்க அப்டின்னு சொல்லி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதே மாரி பாருங்களேன், மார்க்கெட் கரெக்ட்டா இங்கெல்லாம் மேல போனவன், கரெக்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்த உடனே எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறான் பாருங்களேன். ஏன் அந்த ஸ்ட்ரகிள் ஃபுல்லாமே இங்கனக்குள்ள கிடையவே கிடையாது பாருங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஸ்ட்ரகிள் ஆகுறான். இங்க பாருங்களேன். இங்க கரெக்ட்டா மேல போய் பிரேக் பண்ணிட்டான். தப்பு கிடையாது. பிரேக் பண்ணிட்டு, திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறான். புரியுதுங்களா? மேல போய் ஹைய கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்ப நான் ஹைய எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்போ நீங்க இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸா வரையணும். அப்ப இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். அப்படிதான் மாறும். ஒன்ஸ் பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா, அடுத்த ஒரு ஹை வைக்கணும். இதுதானே லாஜிக். இதுதான் செஸ் கேம் மாரி தான். சரிங்களா? இதுதான் லாஜிக். இப்போ பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா,
மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இங்க வருது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ பிரேக் ஆனா சப்போர்ட் ஆகும். அது மேல போய் வச்சுட்டு, திரும்ப இங்க வந்துட்டு, திரும்ப இப்படி போணும். போகல. இதுவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சிக்னல். சரிங்களா? போகாம ஒரு கை வைக்க முடியல அவனுக்கு. ஏன் பையன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே கை வைக்க முடியும். அப்பதான் அடுத்தடுத்து வருவாங்க. அவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் வரல. பத்தாததுக்கு இந்த ஈரான் போர் எல்லாமே உலக போர் வேற ஏதோ நடக்குது. அந்த மாரி இஷ்யூ வருது. பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாலர்ஸோட மதிப்பு இறங்கும். நீங்க எப்பயுமே நியூஸ வந்து தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா ரூல்ஸ் ரிலேட்டடா நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்களா? நம்மட்ட சார்ட் என்ன சொல்லுதோ, அத மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். இவங்கலாம் நான் சொல்றேன்ல, பெரிய பெரிய பணக்காரவங்க நம்மள எப்படி வேணா ஏமாத்துவாங்க. அதாவது மார்க்கெட் கீழ போகும், கீழ போகும்ன்னு சொல்லிட்டு பை பண்ணி விட்டுருவான். சரிங்களா? மேல போகும், மேல போகும்ன்னு சொல்லிட்டு செல் பண்ணி விட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போர்க்காலம், இந்த மாரி போர் டைம் இந்த மாரி இடத்துல மேல தான் போகும். இது எத்தன பேர் நம்பி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா மேல போகல. கீழ தான் இப்ப ரீசென்ட்டா போயிட்டு இருக்கு. அதனால எது எப்படியோ நம்ம நியூஸையும் தெரிஞ்சுக்குவோம். பட் கண்ணு முன்னாடி செல்லர்ஸும், பையர்ஸும் என்ன பண்றாங்கன்றத பொறுத்து தான் நம்மளோட ட்ரேட் அமையும். இப்போ இது மேல போயிருச்சு. நம்ம இங்கேயே ஒரு சிக்னல் குடுத்துட்டான். இத கட் பண்ணக்கூடாது. பட் மார்க்கெட்டு இத கட் பண்ணிட்டான். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த கவுண்டர் ட்ரெண்ட கட் பண்ணக்கூடாது. அதே மாரி இந்த இத சுத்தமா கட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இங்க பாருங்க எவ்வளோ வேல்யூமா கட் பண்றான் பார்த்தீங்களா? ஏன்னா இத பார்த்துட்டு சில பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு சிலர் அதுக்காண்டி பிரேக் அவுட் ஆன நேரம் ஃபுல்லாமே நம்மள ஏமாத்தி திரும்ப மேல போவானா? அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? பிரேக் அவுட் ஆனா அதுலயே அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தா பாருங்களேன், பிரேக் அவுட் ஆயிட்டு மேலேயே போல திரும்ப கீழ தான் வந்திருக்கான். அப்போ இங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு செல் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்ல இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். இங்க பிரேக் பண்ணோனே தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் பக்கம் நிக்க மாட்டோம். காரணம், மார்க்கெட்டு செல் ஆகுது. சரிங்களா? இப்ப தான் பை ஆனான். பட் செல் ஆகுது. அதே மாரி உலக நியூஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டாலர்ஸோட மதிப்பு வந்து குறையுது. யாருமே அத இன்வெஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கான அர்த்தம் அதான். அப்படின்றப்போ பிரேக் ஆயிருச்சு. மார்க்கெட் அப்படியே கீழ வராம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்ப மேல போயிரும். அது எப்படி வரையணும்ன்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல நீங்க ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ வரைஞ்சா தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? மார்க்கெட் இப்ப கீழ வருது. என்னதான் இது வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த போல 1, 2 டச்சஸ் நெறைய இங்க போயிருக்கு பாருங்க பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் இவ்வளோ தூரம் இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்தோம். இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கீழ இங்க வந்துட்டு கொஞ்சம் மேல போயிட்டு தான் கீழ வருவோம். சரிங்களா? மார்க்கெட் இப்படியே கீழ போயிறாது. செல் பண்ணிட்டே இங்க வந்ததுக்கப்புறம் சில பேர் பை பண்ணுவாங்க. இல்ல இங்க ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல போகும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். பட் ஆனா நம்ம லாங் டைமா வெயிட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கான சிக்னல் வந்து கிடைக்கணும். அதே மாரி நம்ம ஒன் டேல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கணும். நெறையா இது இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வந்து புரியாது. இதெல்லாம் பார்க்க புரிஞ்சிரும். ஒரு வேளை இங்க வந்துட்டு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் ஜோனு. பட் ஆனா இதுக்கான இது இங்க தான். ஏன்னா இங்க ஒருத்தன் பை எடுக்குறான்னா, அவன் லாஸ இதுக்கு கீழ தான் போடுவான். புரியுதுங்களா? அதே மாரி இங்க ஒருத்தன் எடுத்தா இதுக்கு கீழ தான் போடுவான். ஜோன் வந்து இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஜோன் வந்து திரும்ப பார்த்தீங்களா, இதே ஜோன்ல இங்க வந்து கீழ வந்துட்டு மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் ஜோன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இங்க என்னதான் வந்தாலும், திரும்ப இந்த ஜோன்ல தொட்டு தான் இங்க இருந்து தான் பை ஆயி போயிருக்கான். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்க தான் உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு வேள இத கட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வேல்யூ இல்ல அப்டிலாம் நம்ம நெனச்சிடக்கூடாது. பட் இருக்கு. நம்மள எப்படி இங்க ஃபுல்லா ஏமாத்துறான். இதுதான் இங்க மேட்ரு. சரிங்களா? நமக்கு 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 பயிற்சி நெறையா தேவைப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ இறங்கிட்டு வருது. பட் எக்காரணத்துக்கு கொண்டும் இதுதான் ஜோனு. ஒண்ணு இந்த ஜோன்ல இருந்து எங்கேயோ மேல போறான். சரிங்களா? ஒரு வேள மார்க்கெட்டு இப்படி இருக்கு தெரியுமா? இங்க வந்து இப்படி போயிட்டு, இப்படி போனான்னா, திரும்ப இந்த ஜோன்ல தொட்டு தான் இங்க ஏதாவது சிக்னல் குடுத்தா அப்படி போவான். என்னதான் இருந்தாலும். அப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்ல. முக்காவாசி நேரம் மார்க்கெட் அப்படிதான் நடக்கும். நம்மளோட கவனம் ஃபுல்லா இங்க தான் இருக்கும். எப்படி போறான்? எப்படி வைக்கிறான்? ஒருவேள போனா என்ன பையர்ஸ் வரணும். பையர்ஸே வராத நேரத்தில போவான்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடாது. ஏன்னா பையர்ஸ் வந்தா அது நம்ம கேண்டில்ல காட்டும். இந்த மாரி ஸ்ட்ராங்கா காட்டும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எதுவுமே இல்ல. இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. பையர்ஸ் வந்திருக்காங்கன்றது அர்த்தம் லாஜிக் படி. அதுக்கப்புறம் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா?
திரும்ப வந்து இந்த இடத்த தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேல போகுது. இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இத நம்ம 5 மினிட்ஸ்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அங்கலாம் போட்டு நம்மள குழப்புவான். ரொம்ப பொறுமை முக்கியம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க லாஸ் ஆயிட்டீங்கன்னா, நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டு போவே கூடாது. லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட்ல நம்பிக்கை ஜெயிக்காது. ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். நாம நெனைக்கிறது மார்க்கெட்ல நடக்காது. மார்க்கெட் மூவ்மென்ட்க்கு அப்பதான் நம்ம நெனைக்கணும். அதுல தான் நம்ம திங்கிங் இருக்கணும். சரிங்களா? அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். அடுத்தலாம் வந்தா இப்படி நம்ம ஏமாத்த போறோம். இத நீங்க நோட் பண்ணி வைக்கணும். எப்படி போயிருக்கான்? எந்த மாரி சிக்னல் நடந்திருக்கு? ஏன்னா திரும்ப திரும்ப இதான் நடக்குது. எப்படி நம்மள ஏமாத்திட்டு போறான்? என்ன சிக்னல் குடுக்குறான்? அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம நெறையா பயிற்சி பண்ணணும். நம்ம அனுபவத்துல அது நமக்கு தெரிஞ்சிரும். இதுதான் கான்செப்ட். இப்படிதான் போணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ எப்படி நம்ம வரையணும்னு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க போய் பாருங்க. நெறையா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி மீன்ஸ் நீங்க வரைஞ்சு பழகுங்க. வரைஞ்சுட்டு மார்க்கெட் அந்த இடத்துல என்ன பண்றான்றத பாருங்க. அதாவது நீங்க பயிற்சி நெறையா பேர் இருக்கு. எதுல வேணா பயிற்சி பண்ணுங்க. என்ன நடக்குன்னு வாட்ச் பண்ணுங்க. பட் ட்ரேடு ஒரு பேர்ல தான் எடுக்கணும். சரிங்களா? 1ஓ 2ஓ அதிகபட்சம். நீங்க சும்மா போட்டுட்டு பார்க்குறதுல ஃபுல்லா நீங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா நம்மளால வந்து சர்வே பண்ண முடியாது. ஒரு இத நம்ம பார்க்கும்போது, அவன் என்னென்ன பண்றான்றத நம்ம வாட்ச் பண்ணிறலாம். இதுக்கப்புறம் இவன் தான் பண்ண போறான். இவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிறத ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா, கரெக்ட்டான இடத்துல நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 500 சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்கமே. ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 600 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆவரேஜா. நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா இருந்தீங்கன்னா, அந்த ரூ. 500, 600 ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வருது? ஒரு ரூ. 4000 ரூ. 3500 ரவுண்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கிறதா. நீங்க கரெக்ட்டான இடத்துல நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, நீங்க அந்த ஒரு 2 மணி நேரத்துல நம்ம சம்பாதிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். பட் அதுக்கு பொறுமை வேணும். நீங்க பொறுமை இல்லாம இங்கனக்குள்ள எங்கேயோ ட்ரேட் பண்ணிட்டு, என்ன நடக்குதுன்னு தெரியாம பண்ணிட்டு, அங்க நெறையா லாஸ் பண்ணிட்டு, திரும்ப இங்க இருந்துட்டு நம்ம பை பண்ணிட்டு, நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ரொம்ப ஜெனுயினாவும், ரொம்ப பொறுமையாவும், ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டே உங்களுக்கு நெறையா கத்துக் குடுக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நீங்க ஆல்ரெடி கத்துருந்துருப்பீங்க. இல்ல நம்ம சேனல்ல, நம்ம ஃபாஸ்ட் ட்ரெய்னிங் ஸ்கூல்ல நீங்க அதுக்கப்புறம் நீங்களே பாக்க பாக்க இவன் இப்படி தான்டா பண்றான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும். இப்போ இங்க வந்திருக்கான். இத தொட்டு மார்க்கெட் மேல போணும். அட்லீஸ்ட் இந்த கவுண்டர் ட்ரெண்ட் வரையாவது போணும். ஆனா இங்கேயே இப்படி ஒரு 4 மணி நேரம் 1 ஹவர் கேண்டில்ல சிக்னல் குடுக்குறான் பாருங்க. இதெல்லாம் சிக்னலு. அவன் வந்து பையர்ஸ் ஆர்வமே காட்டல அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். அங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து கீழ வருது, கீழ வருது, கீழ வருது. இந்த நீங்க மெயினா இத கட் பண்ணணும். கட் பண்ணா தான் அடுத்த ஒரு ஹை வைப்பான். பட் ஆனா கவுண்டர் ட்ரெண்ட் கிட்டயே அவனால முடியல. இந்த 4 மணி நேரமே நமக்கு ரிசல்ட் சொல்லிருச்சு. அப்பயோ தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் பண்ண போறோம். இது தெரிஞ்சாலே என்ன ஆகும்னா, இந்த சப்போர்ட்ல நம்ம பை பண்ணி வச்சிருப்போம். நம்ம இங்கனக்குள்ள இத பார்த்துக்கிட்டே நம்ம ப்ராஃபிட்டா புக் பண்ணிருவோம். வேணாம்டா இது வேற மாரி காட்டுறான். நம்ம வேற இடத்துல நமக்கு நமக்கான செட் இருந்தா நம்ம ட்ரேட் எடுத்துக்குவோம் செட்டப்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கனக்குள்ள எடுத்த ட்ரேடோட ப்ராஃபிட்ட இங்கேயே புக் பண்ணிருவீங்க. எவ்வளோ தூரம் போகும்னு வெயிட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஏன்னா சும்மா கிடையாது. 4 மணி நேரம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல. மேல போகுமா? கீழ போகுமா? பத்தாததுக்கு செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத காட்டுது. ஒருவேள பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா, அவன் இந்த அளவுக்கே வந்திருக்க மாட்டான். இங்க லோவஸ்ட்டா கவுண்டர் ட்ரெண்ட் லோக்கே வரமாட்டான். அது ஒரு சிக்னலு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, இத கட் பண்ணக்கப்புறம் நீங்க இல்ல வேணும்னு நம்பிக்கையா இருந்தா கூட, இத கட் பண்ணக்கப்புறம் நீங்க வெளிய வந்துருவீங்க. இங்க உள்ள ட்ரேட்ல. இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம வர முடியும். புரியுதுங்களா? அப்போ நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? என்னவா இருக்கீங்க? அப்படின்ற விஷயத்த நீங்க புரியணும். இது அதே மாரி தான். இங்க பாருங்க மார்க்கெட் கீழ வருது. இதுதான் சப்போர்ட் எடுக்குறான். இங்க பாருங்க. இங்க ஒரு 4 கேண்டில். இங்கேருந்து மார்க்கெட் மேல போறது சிக்னல் இங்கேயும் குடுக்குறான். மார்க்கெட் குடுக்காமலாம் போமாட்டான். பட் இந்த 4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. பட் கரெக்ட்டா இந்த இடத்துல சப்போர்ட்க்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் சும்மா இங்கனக்குள்ளேயே சுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஒரு பையர் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேல போய் இன்னொரு ஹை வைக்கிறான். திரும்ப போய் இன்னொரு கை வைக்க முடியல. ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. எல்லாருமே பை பண்ண ஆர்வம் காட்டணும். ஆர்வம் காட்டினா தான் போய் வைப்பான். ஆர்வமே இல்ல. அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க ஒரு ஆள்ட்ட கூட போய் நம்ம நிக்கக்கூடாது. அதே மாரி சிக்னல் இங்கேயே குடுத்துனா மார்க்கெட் கீழ வருது. அதே மாரி வேர்ல்டு நியூஸும் நெகட்டிவா தான் இருக்கு. இப்போதைக்கு அப்படின்றப்போ டாலர் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பட் என்னதான் நியூஸ் இருந்தாலும் நம்ம கேண்டில்ல என்ன காட்டுதோ அத தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு இதுல தான் தெரியும்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்க திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுங்க. எப்படி வரையணும்னு பாருங்க. பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி நமக்கு இந்த தொழில் நமக்கு இதான் தொழிலு அப்படின்னு வந்துட்டோம்னா, நமக்கு ஒரு சிஸ்டமோ, லேப்டாப்போ கண்டிப்பா தேவைப்படும். நீங்க செகண்ட்ஸ்லயோ இல்ல இப்ப கவர்மெண்ட் குடுத்துருக்காங்களோ, அதை வாங்குங்க. வாங்குனா தான் உங்களுக்கு பயிற்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம், நெட்வொர்க். நெட்வொர்க் கூட எல்லாரும் மொபைல் யூஸ் பண்றோம். மொபைல் நெட்வொர்க்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அது சிஸ்டமா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேப்டாப்பா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அதுக்கு அவ்வளோ பெரிய எம்பி இருக்காது. இதுக்குன்னு தனியா நம்ம நெட்வொர்க் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு சரிங்களா? நீங்க டைம் உட்கார்ந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சனி, ஞாயிறுல ம ஒ வேல ஒர்க்குக்கு போறதா இருந்தா ஞாயித்துக்கிழம, சனிக்கிழம ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீ டைம் கண்டிப்பா இருக்கும். எனக்கு டைமே இல்லன்னுலாம் யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, இது நமக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 8 மணி நேரம் தூங்குறீங்க, 9 மணி நேரம் தூங்குறீங்கன்னா, தூக்கத்த கட் பண்ணுங்க. தப்பு கிடையாதுல்ல. நம்ம நல்லா இருக்கணும்ல. நாம நல்லா இருக்க தானே நம்ம கஷ்டப்படுறோம். வேற யாரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படலைல. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். தயவுசெய்து 7 மணி 8 மணி நேரம் தூங்குறதா இருந்தா டைம் இல்லாதவங்களுக்கு. பட் டைம் இருக்கும். ஏன்னா ரீல்ஸ் பார்க்கவும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல ஏதாவது ஒரு நாடகம் பார்க்கவோ, இல்ல YouTubeல ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கவோ நமக்கு டைம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு பயிற்சி பண்ணவும், ட்ரேட் ரிலேட்டடா பார்க்கவும், நமக்கு கண்டிப்பா டைம் இருக்கும். இல்ல காலையில வெள்ளன எந்திரிக்கணும்னா எந்திரிங்க. உங்க டயத்த பொறுத்துக்கோங்க. பட் பயிற்சி முக்கியம். சரிங்களா? ஒரு நாளைக்கு நீங்க நல்லா 4 மணி நேரம், 5 மணி நேரம் நீங்க எவ்வளோ பயிற்சி பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட முன்னேற்றம் ஜெட்டு வேகத்தில இருக்கும். நம்ம ஸ்டார்ட்டிங்ல இப்ப ஸ்ட்ரகிள் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நம்ம பண்ணி மேல போயிட்டோம்னா, நம்ம போற வேகம் லிஃப்ட்ல போற மாரி நல்லா வேகமா போலாம். சரிங்களா? நம்ம கஷ்டம்ன்றது நமக்கு இருக்காது. அதே மாரி தொழில பத்தி பயம் இருக்காது. பயப்பட மாட்டீங்க. ட்ரேடு தான இது தெரிஞ்சது தான்டா அப்படின்ற மாரி ஆயிரும். அதே மாரி இன்னைக்கு இருக்குமா, நாளைக்கு போயிருமோ அப்படின்ற பயமும் தேவையில்ல. ஏன்னா உலகம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்க தான் போகுது. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து உங்க ஜெனரேஷனே நல்லாருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுப்பீங்க. அவங்களும் இத பார்த்து சின்ன வயசுலேருந்து வளருவாங்க. சரிங்களா? அப்படின்றப்போ நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம பயணம் வந்து எப்படிப்பட்டது எல்லாமே நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். நீங்க வந்து பயிற்சி, பயிற்சி, பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். உங்க நேரத்தையும், உழைப்பையும் மட்டும் தான் இப்ப நம்ம கேட்கிறது. அதே மாரி மத்தவங்களுக்கும் நம்மளோட சேனல ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அக்கா, தங்கச்சி யார் இருந்தாலும் பார்க்க சொல்லுங்க. பட் கஷ்டப்பட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது எத்தன பணம் சம்பாதிக்கிறோம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் கத்துக்கிட்டோம்னா, அத விட ஈஸி நமக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோதானான்ற விஷயமும் இருக்கு இதுல. பட் கத்துக்கிற வரைக்கும். கத்துக்கிறது பார்த்த உடனேயோ, நான் சொல்லிக் குடுத்த உடனே நீங்க போய் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கவே முடியாது. அதுக்கான பயிற்சி வேணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எடுக்கும். அனுபவம் கண்டிப்பா வேணும். அனுபவம் இல்லாம ஒரு தொழில் வந்து இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு காலேஜ் முடிச்சிருப்போம். முடிச்ச உடனே சம்பளம் ஒரு 7,000 8,000த்துல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அந்த சம்பளம் கூடும். இதுதானே லாஜிக்கு. இதான் நேச்சுரல். அதே மாரி தான் நீங்க இன்னைக்கு கத்துக்க ஆரம்பிச்சீங்கனாலும், கண்டிப்பா லைஃப்ல நம்ம எத்தன வருஷத்துக்கு அடுத்து இருக்க போறோமோ, அது நம்ம நல்லா கத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. வணக்கம்.